Hi everyone, welcome to Aptrix with Manik Bank Exam Coaching Program. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துங்க ஒரு பேங்க் எக்ஸாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்போ இந்த டேட்டு எப்போ அப்ளை பண்ணணும், எந்த சீசனில் இந்த எக்ஸாம்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம இந்த வயசில் இருக்கோம், நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சேலரி இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜூன் ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ இப்போ தாங்க நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கான ப்ராப்பரான சீசன் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்றதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க காலேஜ் முடிச்சுட்டு எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் முடிச்சுட்டு ஒரு ஒரு எக்ஸாம் நான் போட்டித் தேர்வு நான் படிக்க போகிறேன்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஏஎஸ்க்கு யூபிஎஸ்சி நடத்துகிறாங்களே அது படிக்கலாம், ரயில்வேக்கு படிக்கலாம், ரெக்ரூட்மெண்ட் போர்ட், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி இருக்குது, டிஎன்பிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்டேட்லேயுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டிச்சேரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டே யூடிசி எல்டிசி அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கும் இந்த பேங்க் எக்ஸாமுக்கும் என்ன அந்த டிஃப்ரென்ஸ், என்ன இதில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பேங்க் எக்ஸாமில் மட்டும்தாங்க ஒரே பேட்டர்னில் ஒரு வருஷம் ஃபுல்லாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூனில் படிக்க ஆரம்பிக்க சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் சீசன் ஆரம்பிச்சிருது. ஆகஸ்ட்லேருந்து லைனாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அடுத்த வருஷமும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்க போகிறது ஒரே ஒரு பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஒரு பேட்டர்ன் படிக்கிறீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 15 எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. ஒரு பேட்டர்ன் படிச்சுட்டு உங்களுக்கு 15 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒன்றுத்தில் செலக்ட் ஆனால் போதும், இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி, சரி இந்த வருஷம் கிடைக்கலையா அப்படின்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் வேஸ்ட் கிடையாது. மறுபடியும் அடுத்த வருஷம் அதே விஷயம் ரிப்பீட் ஆகுது, பிளான்டாக பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் ஐபிபிஎஸ் கேலண்டர் 2024 அப்படின்னு போடுங்க. ப்ராப்பராக இந்த வருஷத்தில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துடும். ஐபிஎஸ் கேலண்டர் 2023 போட்டு பாருங்க. போன வருஷமும் கிட்டத்தட்ட அதே டேட்ஸ் தான் முன்ன பின்ன மாறுமே தவிர அதே மந்த்தில் அதே எக்ஸாம் வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்திருக்கும். மோஸ்ட் பிளான்டு எக்ஸாம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஐபிபிஎஸ் எக்ஸாம் தான், பேங்க் எக்ஸாம்ஸ் தான் சொல்லிடுவேன். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம வருவோம். இப்போ ஜூனில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜூன் ஜூலை 2 மாதம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்காக படிக்க போறீங்க. பண்ணீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம். இந்த 15 சொன்னல அதில் ஒரு எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்படின்னும் போது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்றது எக்ஸ்பேன்ஷன், அதாவது கிராம வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊர்லையுமே இப்போ பாண்டிச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவை பாரதியார் கிராம வங்கின்னு ஒரு பேங்க் இருக்கு. தமிழ்நாடுக்கு ஃபர்ஸ்ட் பல்லவன் வங்கி பாண்டியன் வங்கின்னு 2 கிராம வங்கி இருந்துச்சு. இப்போ அதை ஒன்னாக்கி தமிழ்நாடு கிராம வங்கின்னு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லையுமே கிராம வங்கிகள் இருக்கு. நீங்கள் எந்த ஸ்டேட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற கிளரிக்கல் போஸ்ட். ஸோ அதில் பேர் தாங்க மாறும். ஒரு பேங்க்கும் வந்து அவங்களோட கிளர்க்கு தான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா அந்த கேஷ் எடுத்து தருவார்ல அவரு, பாஸ்புக் பிரிண்ட் பண்ணி தருவார்ல அவரு, இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் ஸ்டாஃப் லெவல், கிளரிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் குமாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 OS1, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர். அதுக்கடுத்து இருக்க செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அடிப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஃப்ரெஷர்ஸே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேல் 2 ஆஃபீஸர், ஸ்கேல் 3 ஆஃபீஸர், பிரான்ச் மேனேஜர், இவங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. இது ரெண்டும் டைரக்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். இதில் பேங்கிங்கில் அற்புதமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் எனி கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும். பிகாம் முடிச்சிருக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், பிடெக் முடிச்சிருக்கலாம், எது வேணால் முடிச்சிருக்கலாம். ஓகேவா? எனி கிராஜுவேஷன்ஸ் ஓகே. பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி எக்ஸாம் வரும், அதாவது கிளர்க்குக்கு எப்படி எக்ஸாம் வரும் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்னு ஒரு ஸ்டேஜை நீங்கள் கிளியர் பண்ணணும், மெயின்ஸ்னு ஒரு ஸ்டேஜை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸ்ன்றது அடுத்த ஆகஸ்ட் 2024 வரப்போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ நீங்கள் ஜூன் ஜூலை படிக்கணுமா? படிக்கணும். 2 மாதம் படிச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அடுத்து மெயின்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர். இப்போ ஆகஸ்ட்டுக்கும் அக்டோபருக்கும் உங்களுக்கு செப்டம்பர்ன்ற ஒரு மாதம் கேப் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஏன்னா எக்ஸாம்ன்றது ஒரு நாள் மட்டும் நடக்காதுங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. பேங்க் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே என்னென்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் ஒரே திருவிழா மாதிரி நடக்கும். எக்ஸாம் சென்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அப்போ ஆகஸ்ட்டில் ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு பேட்ச்சு, அடுத்த சாட்டர்டே சண்டே இன்னொரு பேட்ச்னு கொஷின் பேப்பரை மாற்றி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அக்டோபரில் எனி டேட்ஸில் மெயின்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு சீசன் பாருங்க. ஜூன் ஜூலை படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு செப்டம்பர் ஆகஸ்ட்ல ஒரு நாள் தானே எக்ஸாம் போறீங்க. ஆகஸ்ட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு செப்டம்பர் படிச்சுட்டு அக்டோபரில் எக்ஸாம் நடக்க வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணும். ரிசல்ட் வந்து ஒரு 2-3 மாதத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும்.
இது முடிஞ்சு. இது நீங்க யாருன்னா உங்க ஊர்ல இருக்கிற கிராம வங்கியில நீங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது கிளர்க் ஆகணும்னா. இல்லை நான் கொஞ்சம் பெரிய போஸ்ட் ஆசைப்படுறேன், டைரக்டா நான் ஆஃபீஸர் ஆக போறேன்னா இந்த எக்ஸாம் எழுத பண்ணணும். பேட்டர்ன் ஒன்று தான், அதுதான் இதுல பியூட்டியே. அதே பேட்டர்ன், அதே மாதிரியே ப்ரிலிம்ஸ் ஆகஸ்ட்லேயே அதே எக்ஸாம்க்கே வந்துடும், மெயின்ஸ் செப்டம்பர்லேயே வந்துடும். ஸோ ஒன்று படிச்சுட்டு நீங்க பாட்டு பல எக்ஸாம்ஸ் அட்டம் கொடுத்துட்டே இருக்கலாம். இதுல மிஸ் ஆனா இதுல கிடைக்க போகுது, இதுல மிஸ் ஆனா இதுல கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ பிஎஸ்பி அப்படின்னா இதே ஐபிபிஎஸ் வந்து, இப்போ ஐபிபிஎஸ்னா நான் என்னன்னு சொல்ல இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனுங்க. அதாவது எப்படி ஐஏஎஸ்ஸை வந்து யூபிஎஸ்சின்ற போர்டு கண்டக்ட் பண்ணுதோ அதே மாதிரி பேங்க் ஆளுங்களை எடுக்கிறதுக்கு ஐபிபிஎஸ் என்ற போர்டு கண்டக்ட் பண்ணுது. இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல், பர்சனல் அந்த பர்சனல் கிடையாது, பர்சனல் ஆட்களை செலக்ட் பண்ற கமிஷன். சரியா? இப்ப இவங்க எந்தெந்த பேங்க்குக்கு ஆள் எடுத்து தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராம வங்கி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது பிஎஸ்பி. பப்ளிக் செக்டார் பேங்க்னா பொதுத்துறை வங்கிகள். எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்னும் போது நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுல, ஒரு ஸ்டேட்ல எந்த கவர்மெண்ட் ஜாப் யூடிசி எல்டிசி இருக்கிற, அதே மாதிரி வங்கின்றதும் அதை வந்து டைரக்டா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வங்கி எல்லாமே வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோல் இருக்கு. ஆர்பிஐயே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அதோட கண்ட்ரோலில் இருக்கே தவிர டைரக்டா அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. ஏன் வந்து ஒரு ஆர்பிஐ ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் வந்து ஏன் டைரக்டா ஒரு கவர்மெண்ட் லோகோ இல்லை? எந்த பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐல போய் பார்த்தா கூட ஒரு கவர்மெண்ட் லோகோ இருக்காது. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அது பிரைவேட் அப்படி கிடையாது. பொதுத்துறை வங்கிகள், பேர்லேயே பாருங்க பப்ளிக் செக்டார் பேங்க். ஓகேவா? நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி பேங்க் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பேங்க் இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. இந்த மாதிரி பல பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் யார் வேலைக்கு எப்படி யார் எடுப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி தான் உள்ள போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கும் கிளர்க் எக்ஸாம் இருக்கு, இதுக்கும் பிஓ எக்ஸாம் இருக்கு. பேரு தான் மாறுது, அதே தான். பிஓனா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ஸோ ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் அக்டோபர், அக்டோபர் நவம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 மாதம் ப்ரிப்பரேஷன் டைம் படிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. எல்லா எக்ஸாம்ஸும் போய் எழுதிட்டு வருவீங்க, ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணிடுவீங்க. இதாங்க வந்து பேங்கிங் எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ இவ்வளோதான். நீங்கள் ஏதோ 15 சொன்னீங்க, ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் 4 தான் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த வருஷத்துக்கானது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அடுத்த வருஷம் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் எஸ்பிஐ பேங்க்லாம் வரலையே அப்படின்னு கேட்கலாம். எஸ்பிஐ அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐபிபிஎஸ் எடுக்கிற ஆட்களை எஸ்பிஐ வைக்கிறது இல்லை, அவங்களுக்குன்னு தனி எக்ஸாம் அவங்களே வச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய பேங்க்ல, ரெப்யூட்டட் பேங்க். இதே மாதிரி இதுல வந்து அவங்களோட கிளர்க்கை வந்து ஜூனியர் அசோசியேட்னு சொல்லுவாங்க, பிஓவை பிஓன்னு தான் சொல்லுவாங்க, ஆஃபீஸர்னு சொல்லிப்பாங்க. பேரு தான் மாறும். அப்புறம் இந்தியாவிலே பெரிய பேங்கான ஆர்பிஐ, எல்லா பேங்கையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்க ஆர்பிஐ, அவங்க யார் யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டை எடுப்பாங்க. அதே தான் கிளர்க்கு அவங்க அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஓகே, கிரேட் பின்னு எடுப்பாங்க. கிரேட் பின்றது ஆஃபீஸரை அவங்க கிரேட் பின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு தான் ஃப்ரெஷர்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. நான் எழுதிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பாயோ ஒரு கேர்ளோ டைரக்டா போய் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆர்பிஐ அப்போ 4 எக்ஸாம், 5, 6, 7, 8 வந்துருச்சு. இன்னும் 10 மேலே சொன்னீங்கன்னா நிறைய இருக்குங்க. அதாவது கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ இது நீங்க பேங்கிங் நான் சொல்லிட்டேன்ல, இதே பேட்டர்ன்ல படிச்சுட்டு நீங்க பேங்கோடைய அதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு எதுனா இன்சூரன்ஸ் ஃபீல்டு. இப்போ ஒரு எல்ஐசி ஆஃபீஸ் போங்க, அங்கே இருக்காங்கல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் ப்ரீமியம் கட்ட போறீங்க, வேலை செய்கிறாங்களா, உங்களுக்கு ரெசிப்ட் அடிச்சு கொடுக்குறாங்களே, அவங்களும் கிட்டத்தட்ட கிளர்க் மாதிரி தான். பேங்க்ல கேஷ் தரவங்களும் இவங்களும் கிட்டத்தட்ட சேம் தான். இதுக்கும் ஒரே பேட்டர்ன் என்னன்னு நான் சொல்றேன், அதே பேட்டர்ன் எக்ஸாம். அப்போ அதுக்கு இதே மாதிரி பல எக்ஸாம்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? எல்ஐசியில் கிளரிக்கல் வேலை, ஆஃபீஸர் வேலை, ஓகேவா, ஏஏ1 சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. எல்ஐசி மட்டும் தான் இன்சூரன்ஸ் கம்பெனியா? இல்லை, என்ஐஏசிஎல், நியூ இந்தியா அஷூரன்ஸ், இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ் வந்து கொண்டே இருக்குங்க. யுனைடெட் இந்தியா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இஎஸ்ஐசின்னு ஒன்று இருக்கு, அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் கம்பெனி தான். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த எக்ஸாம் இருக்கு. பேங்கிங்லேயே இன்னும் நான் உங்களுக்கு பல எக்ஸாம் சொல்லலை. என்னென்ன எக்ஸாம் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து அந்த பேங்க் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்ற மாதிரி வரும். அக்ரிகல்ச்சருக்காகவே இருக்கிற ஒரு பேங்க். இந்த ஆர்ஆர்பின்னு சொன்னல, இது வந்து இதோட கண்ட்ரோல்ல தான் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து உள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அடிக்கடி வாரம் ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஜூன் ஜூலை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வாரம் ஏதாவது எக்ஸாம் எழுதுற மாதிரி வரும். வாரம் நீங்கள் வந்து போயிட்டு எக்ஸாம் சென்டர் போயிட்டு
போயிட்டு எழுதுற மாதிரி வரும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகன்றதை நான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கிறேங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போ வந்து நீங்கள் கேட்குறது என்னதான் அந்த சிலபஸ், என்னதான் அந்த பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கு, அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது எல்லாத்துக்குமே, நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே, எந்த பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற அந்த விஷயம் தான் வந்து பேட்டர்ன் அப்படின்றது.